அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல, அதை மீறி தானே அவர் செயல்பட்டாரு. அது ஒரு பெரிய துரோகமா எடுத்துக்க முடியாது அது. ஆமா, இப்ப நமக்கே ரொம்ப நெருடலான விஷயமா தெரியுது. அதாவது மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். மக்கள் இன்னைக்கு 108 சீட்டு தாவேக்காக்கு கொடுத்துருக்கும் போது நீங்க இதை முன்னெடுத்தது யாருன்னா திமுக தான். திமுக எடுத்த நடவடிக்கைக்கு இன்னைக்கு இரையா இருக்கிறது தான் அதிமுக. அப்ப அவங்க இன்னைக்கு தூங்குற புள்ளைய கிள்ளி விட்டுட்டு அவங்க இன்னைக்கு அமைதியா உட்காந்துட்டாங்க. இல்ல சார், எப்படி மனசு வருது எனக்கே புரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துல இவர் காலில் உழுவுற மாதிரி போட்டோ காமிச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணாரு. அதே உதயநிதி கூட எடப்பாடி உட்காந்து பேசுறாரு, ஆலோசனை பண்றாருங்கிறப்ப ஒரு பெரிய அதாங்க இவங்க அதிமுகவுக்கு இவங்க விளக்க உரை எழுதுனதே என்ன, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் இல்லையா? இப்ப இன்னைக்கு திமுக அதெல்லாம் ஏற்புடையதாயிடுச்சா? அடுத்தது அது அடிமைகளின் கூடாரம் அப்படின்னீங்க. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்கிறதாயிடுச்சா? இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களே இதை சரியா உள்வாங்கிக்கல. என்னன்னா இந்த தேர்தலில் யாருக்கு பெருத்த அடி சார்? இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு பெருத்த அடி? பெருத்த அடினா அதிமுகவுக்கு தான். திமுகவுக்கு பெருத்தடி. ஆனா 130 சீட்டு வச்சிருந்தவங்க இன்னைக்கு 59 எம்எல்ஏ தான். 74 எம்எல்ஏவை காணோம். அதாவது 56% அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் காணா போயிட்டாங்க. தலைவர் தோத்து போயிட்டார். முன்னாள் முதல்வரை இந்நாள் எம்எல்ஏன்னு கூட சொல்ல முடியல. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்கள் தோத்து போயிருக்காரு. மந்திரிமார்கள் 15 பேர் தோத்து போயிருக்காங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சற்று ஏறக்கூடிய அவங்களுக்கு 66 எம்எல்ஏ இருந்தது. இன்னைக்கு 47 எம்எல்ஏக்கள், வெறும் 19 எம்எல்ஏக்களை காணும். சதவீதத்துல பாத்தீங்கன்னா 29%. அப்ப இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ காணா போனதை விட திமுக எம்எல்ஏக்கள் 2 மடங்கு காணா போயிட்டாங்க. அதிகமா. அப்ப இந்த அளவுக்கு பெருத்த சேதாரத்தை திமுக அடைஞ்சனாலதான் விஜய் அவர்களை எப்படியா இருந்தாலும் ஆட்சி அமைக்க விட்டுறக்கூடாது, அதுக்கு ஏதையாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அதிமுகவை கூப்பிட்டு இவங்க பேசி இன்னைக்கு அதிமுகக்குள்ளார ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இல்ல தாவேகா அதிமுக உடைக்கதா. என்னுடைய பார்வையில் அப்படி இல்லை. திமுக செய்த நடவடிக்கையினால இன்னைக்கு அதிமுக உடைஞ்சிருக்கு. தாவேகானால அல்ல, திமுகனால உடைஞ்சிருக்குங்கிறதா நான் பாக்குறேன்.